பொறுப்பட்டுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த நல்ல பிதாவாகிய சர்வ போதினார்கள் பாடுபடி சிறுமையாக செய்யப்பட்டார். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் நீங்கள் பிதாவே, நாம் வருகிறோம் ராஜ்யம் இந்த திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, மிக பெற்றவரையே. வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு பிறப்பு பெருவிழாவை நம்முடைய ஜெபமையத்திலே இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் நம் எல்லாருக்கும் இன்றும் எந்நாளும் தொடர்ந்து கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியில் நாம் முழுக்கமாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது காரிஸ் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஒவ்வொருவருக்கும் உடலுள்ள சுகம் கொடுக்கும்படியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பங்களில் அன்பும் சமாதானம் நிறையவும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், இறை ஊழியத்தை உற்சாகத்தோடு நடத்த ஆண்டவருடைய ஆசிரியர் கேட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். மேலும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு அருட்தந்தையர்களுடைய நலனுக்காகவும், ஆண்டவருடைய ஆசிரியரால் அவர்கள் உடல் சுகத்தோடு வாழும்படியாகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். தாமஸ் ஆல்பா காரிஸ் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், உடலுள்ள சுகம் வேண்டி யூனிக் மார்னிங் இறைஞானத்திலும் பக்தியிலும் கொள்கையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கவும் இறைவனுடைய ஆசிரியை கேட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். நமது ஜெபமையத்தில் கட்டப்பட உள்ள கெபி நன்றாக கட்டிப்பிடிக்க தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் செய்துள்ளமாறு இறை ஆசிரியை கேட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். தங்கராஜ், மரியஸ்வரணம், ஜெரோம், இன்னாசி அம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஆண்டவர் அவர்களை நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஆசீர்வதித்து வழிநடத்தவும், பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும், தொழில்களை ஆசீர்வதிக்கவும், மரிய சொர்ணத்திற்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும் இறையாசிரியர் கேட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். மேலும் செராஃபின், இக்னேசியா, ஜெனிஃபர் மற்றும் இன்னாசி ஆகியோருக்கு ஆண்டவர் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சாமிநாதன், ரஞ்சிதம், தேனம்மாள், ஜாக்லின் மேரி, மரிய நான்சி, ஜேம்ஸ் ஜெயந்தி, அருள்ராஜ், சொர்ணம்மாள் இவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய மனதிலே நாம் சுமந்து வந்திருக்கின்ற ஜெபங்களையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியிலே இணைவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு களைச் செல்வாராக. எங்கள் இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை பாட்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவாவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு
பெற்றிருந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. அல்லேலூயா 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 எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 46 முதல் 56 வரை. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிறடைத்து வருகிறார். வலியோரை அருகின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நல்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் மொழிகளாய் இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருடைய திறப்பு பெருவிழாவை நம்முடைய ஜெப இல்லத்திலே நாம் பெரும் விமர்சையாக கொண்டாடுகிறோம். ஏற்கனவே பார்த்த சகோதர சகோதரிகள், புதிதாக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா அன்று எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தது போல இன்றும் அனைவருக்கும் ஏராளமான தாராளமான மகிழ்ச்சியை சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்குமாறு உங்கள் எல்லாருக்காக தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆண்டவருடைய பிறப்பு உலக மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியான நற்செய்தி என்று அவருடைய பிறப்பின் போது வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தார்கள். இடையர்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவரை ஆராதிப்பதற்கு உடனே சென்றார்கள். அவர்கள் செல்வதற்கு பின்பின் அவர்களுக்கு வழிகாட்டியது. இது அப்போது பெரும் மகிழ்ச்சியாக இருந்த செய்தி. அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்ததா, அவர்களுக்கு போதுமான அரசு அதிகாரத்தை கொடுத்ததா என்றெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. மனித வாழ்க்கையினுடைய அடிப்படைகளான இவை அவர்களுக்கு கிடைக்க உத்தரவாதம் இல்லை என்றால் ஆண்டவருடைய பிறப்பு செய்தி எவ்வாறு அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க முடியும்? கரெக்ட் தானே?
அப்போ மகிழ்ச்சி என்று ஒன்று உருவாக வேண்டும் என்றால் நான் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும். ஏதாவது ஒன்றிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு என்னுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்ப இயேசுனுடைய பிறப்பு நேரடியாக அந்த மக்களுக்கு பொருளாதாரத்திலே எதையும் கொடுப்பதாக பின்படாவிட்டாலும் கூட, நாம் மனிதர்களுடைய மனதை, கடவுளுடைய விருப்பத்தை அப்படியே அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆண்டவருடைய பிறப்பு அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தது? அவர்கள் மானிட சிக்கல்களிலேயே உழந்து கொண்டிருக்கின்ற போது இவைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது. இந்த விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் எவ்வாறு உருவாகியது? கடவுள் தொடக்கத்திலிருந்தே வாக்களித்தார். தாம் வாக்களித்தவாறு அவர்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்பினார். நாம் நேற்றுக்குள்ள வாசகம் 2வது வாசகத்துல ரோமில் எழுதப்பட்ட திருமடலில் பவுலடியார் அழகாக சொல்லுவார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்படும் என்று கடவுள் அப்போதே வாக்களித்தார். அந்த நற்செய்தி வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதர் முதலாவது அவர்தான் நற்செய்தி. அடுத்தது அவர் பேசிய வார்த்தைகள் நற்செய்தியாக இருக்கின்றன. எனவே கடவுள் மீட்பரை வாக்களித்தார். அந்த மீட்பர் மக்களை பாவங்களிலிருந்து விடுவித்தார். அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை உறுதிப்படுத்தினார். அந்த உறுதிப்படுத்துதலுக்காக தன் உயிரையே கையெழுத்தார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எனவே தொடக்கத்திலிருந்தே வாக்களிக்கப்பட்ட அந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். பெரும் மகிழ்ச்சி அவர்களை ஆட்கொண்டது. ஏனென்றால் மீட்பர் இருக்கிற இடத்திலே பாவத்திற்கு அங்கே இடமில்லை. மக்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் பெரும் மகிழ்ச்சியான நற்செய்தியை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கும் அதுதான் மிக மிக அவசியமாக தேவை. ஆண்டவருடைய பிறப்பு செய்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மையை உடனே மாற்றுமோ மாற்றாதோ நமக்கு தெரியாது. அது எல்லாம் வல்ல கடவுள் அவர் அறிவார். அவருடைய பிரசன்னம் எல்லா மக்களுக்கும் ஒரு பொருளாதார சமத்துவத்தை கொடுக்குமா கொடுக்காதா என்பது நமக்கு உறுதியாக தெரியாது. விருப்பப்பட்டால் கடவுள் எது வேண்டும் என்றாலும் செய்வார். கடவுளுடைய பிரசன்னத்தால் எல்லா மக்களும் அவர்களுடைய விதவிதமான அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை பெற்று முற்றிலுமாக அல்லேலூயா என்று கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற அளவுக்கு சிறப்பு பெற்ற நிலைக்கு வருவோமா வரமாட்டோமா என்பது நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இவையெல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவிற்காக தயாரிக்கிறோம், விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால் நாம் இறைவார்த்தையை கேட்டு கேட்டு நம்மை தயாரிப்பதும் அந்த விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதும் நிச்சயமாக நம்முள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஒரு தாக்கத்தை அது நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட தாக்கம்? அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வானதூதர் என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய தாக்கத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். வானதூதர்களுக்கு அவர் எவ்வாறு சொன்னார்? உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு, நற்செய்தி அறிவிக்கிறேன், ஏனென்றால் மீட்பர் உங்களுக்காக பிறந்துள்ளார். அப்ப அதே பெரும் மகிழ்ச்சியான நற்செய்தி நமக்கு வருகின்ற போது அந்த மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு உணர முடியும்? அந்த மகிழ்ச்சி எவ்வாறு அனுபவிக்க முடியும்? அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே என்னால் அனுபவிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் நாம் சிந்திக்கவும் நம்மளே நாம் உணர்ந்து பார்த்து ஒருபடி வளர்த்துக் கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக இந்த நாளிலே கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்திலும் உருவாகுகிறது, நம்முடைய உடலிலும் உருவாகிறது. அது உள்ளத்தை சார்ந்ததாகவும் இருக்கிறது, வெளிப்புறத்தை சார்ந்ததாகவும் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி ஒருவர் தன்னுள்ளே அனுபவிக்க அந்த மகிழ்ச்சி அந்த மனிதரால் பிறருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. தன்னுடைய அனுபவிக்க அதை பிறருக்கு கொடுக்காமல் அவரால் இருக்க முடியாது. எனவே யாராவது மகிழ்ச்சியில் பாட்டு பாடுகிறேன்,
மகிழ்ச்சி நடனமாடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தனியாக அனுபவிக்க முடியாது. தனக்கு பிடித்தமானவருடைய பிரசன்னத்தில் தான் அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த மகிழ்ச்சி என்பது தன்னுள் உருவாகுகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பிறருக்கும் கடத்தப்படும். இதை எவ்வாறு நாம் இன்னும் ஆழமாக புரிவது? 3 நிலைகளில் இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, தனிப்பட்ட மனிதராக நாம் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும். அப்ப தனிப்பட்ட முறையில் அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? கடவுள் எனக்கு விடுதலை அளிப்பார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. அது திடீரென்று கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பல்ல, காலாகாலமாக கடவுளுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு வாழக்கூடிய ஒரு அரச குருத்துவ குலத்தை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நானும் அந்த குருத்துவ குலத்திலே ஒரு நபர். எனவே கடவுளின் ஆசீரால் என் பாவங்களில் இருந்து நான் விடுதலை பெறுகிறேன். இந்த நம்பிக்கை முதல்ல நம்மிலே உருவாக வேண்டும். நாம் எதெல்லாம் இந்த உலகத்தில் என்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மிலே உருவாக வேண்டும். இந்த நம்பிக்கை உருவாக்குகிற போது சகோதர சகோதரிகளே, நம்முடைய அதிகாரம், பட்டம், பதவி, பொருளாதாரம் இவையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய உள்ளம் இவைகளை கடந்த நிலையில் கடவுளை கண்டு மகிழும். இவைகளை கடந்த நிலையில் கடவுளோடு உறவு கொள்ளும். இவைகளை கடந்த நிலையில் கடவுளின் பிரசன்னத்தால் மகிழ்ந்திருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். குறிப்பாக மறைசாட்சிகளாக மறைந்த புனிதர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். அவர்கள் துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது, குறிப்பாக அவர்களுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த சூழலிலும் அவர்கள் அழுது புலம்பவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பதட்டத்தையும் வெளிப்படுத்தவில்லை. நடக்கிறது நடக்கட்டும்பா. ஏனென்றால் நான் ஏற்கனவே யாரோடு வந்தித்து விட்டேன்? என்னை படைத்தவரோடு வந்தித்து விட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வில் இவ்வுலக வாழ்வு அவர்களுக்கு ஒரு இடையூறாக வருகிறது. அந்த இடையூறிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக புது வாழ்வுக்குள்ளே செல்லுகிறார்கள். கரெக்ட் தானே? அப்ப இந்த உலக வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், நம்முடைய சில பல தேவைகளாக இருக்கலாம். இவையெல்லாம் நிறைவேறினாலும் மகிழ்ச்சி தான், நிறைவேறாமல் போனாலும் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் புனித பவுல் அழகாக சொல்லுவார், எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிற செல்வத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப அவரை பற்றிய நினைவு, அவரோடு உள்ள உறவு, அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை, இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சி கொடுத்தது. இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த மகிழ்ச்சியால் மனநிறைவு அடைந்து அவர்களுடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களை காட்டிலும் ஒருபடி உயர்ந்த நிலையில் மன மகிழ்ச்சியோடு, மன சந்தோஷத்தோடு, மன அமைதியோடு அவருடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. தூய யோசேப்பு அவருடைய வாழ்வில் பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அவருடைய குடும்பத்தை சமாளிக்க வேண்டிய சிக்கல்கள் இருந்திருக்கலாம். அவ்வளவு சிக்கல்லையும் நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோசேப்பு பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், யோசேப்பு நிறைய நல்ல விஷயங்களை நினைத்தார், ஆனால் அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. கடவுளுடைய விருப்பத்தின்படி அவர் நடக்குமாறு நிர்பந்திக்கப்படுகிறார். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டாலும் யோசேப்பு முதலில் மனக்கலக்கம், தயக்கத்துக்கு உள்ளாகுகிறார். அதை கடவுளுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு தூங்க சென்று விடுகிறார். கனவில் கடவுளால் வழிகாட்டப்படுகிறார். அதனுடைய இறுதியில் கடவுள் கொடுக்கின்ற வழிகாட்டுதல் யோசேப்புக்கு மன அமைதியை கொடுக்கிறது. மன தெளிவோடு மனைவியை, மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், குழந்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றார், கடவுளுடைய திருச்சபையின் தலைவராக திகழ்கின்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்ப இவ்வாறு மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவு இவைகளில் வளருகின்ற, இவைகளை கடந்து செல்லுகின்ற ஒரு மனிதர் இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. அவர் மகிழ்ச்சி பிறரோடு பகிர்ந்துதான் ஆக வேண்டும். எனவே எந்த ஒரு சூழலில்
ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்லது ஒரு கிறிஸ்தவ சமூகம் மிக மிக உற்சாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அவர்களை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் வேறு வழியே இல்லை, நற்செய்தியை உள்வாங்கித்தான் ஆவார்கள். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். அப்போ தன் கண் முன்னே இயேசு கற்பித்த அன்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, மன நிறை இவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய ஒவ்வொரு கணப்பொழுதிலும் யாரை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார்? கடவுளையே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை சூழலில் முதலாவதாக நாம் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த மகிழ்ச்சி நம்மை சார்ந்தவர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு சில தடைகள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த சில சோதனைகள், சில கசப்பான அனுபவங்கள், மன வேதனைகள், காயங்கள், இவைகள் எதை அனுமதிக்காது? நம்முடைய மகிழ்ச்சி பிறரோடு பகிர்ந்து கொள்வதை அனுமதிக்காது. அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு வகையிலே காயப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த காயங்களை ஆண்டவர் பிரசன்னத்திலே அவருடைய அருளால் அந்த காயங்களிலிருந்து நாம் குணமடைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பான வழிகாட்டு. இந்த காயங்களிலிருந்து குணப்படுத்தப்படுகிறவர்கள், அந்த காயங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இயல்பாக கடவுளுடைய அன்பை பரிணமித்துக் கொண்டே இருப்பார்கள். செல்லுகின்ற இடமெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள அவருடைய அன்பிலே தன்னை இணைத்துக் கொண்டு என் ஆண்டவர் சின்ன குழந்தையாக அன்று பிறந்த போது எப்படி அவர் இருந்திருப்பார், என்ன உணர்ந்திருப்பார் என்பதையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்வதற்காக புனித பிரான்சிஸ் அசிசியார் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதனால அவர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். முதல் முறையாக குடிலை அமைத்தது புனித பிரான்சிஸ் அசிசியார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருப்போம். அப்ப தத்துருவமாக அந்த உணர்வை உள்வாங்க வேண்டும் என்று அது அடர்ந்த காடு, அவர் அந்த குடில் ஏற்படுத்திய அடர்ந்த காடு, அங்கே ஒருத்தர் செய்வதற்காக போயிருந்தார். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து மக்களிடம் சொல்லி ஒரு மாடு, கொஞ்சம் ஆடுகள், சில மனிதர்கள் எல்லாரையும் வர வச்சு ஒரு சின்ன குழந்தையும் கொண்டு வர வச்சு அவர் அந்த குளிர்ந்த நேரத்திலே இயேசுனுடைய பிறப்பு இப்படித்தான் நடந்திருக்கும் என்று அவர் உணர்ந்து பார்த்தார். இதை உணர்ந்து பார்த்து கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிராமல் அதை விட்டு மனித நிலைக்கு இறங்கி வந்தார் என்ற இறை வார்த்தையால் உந்தப்பட்டு ஏன் அவர் தன்னுடைய இறைநிலையை விட்டு இறங்கி வர வேண்டும் என்பதிலேயே உந்தப்பட்டவராக கடவுளுடைய அன்பை இயேசுவின் பிறப்பில் அனுபவித்து மகிழ்ந்தார். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். அப்போ கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஞானத்தை, கடவுளுடைய மிகப்பெரும் ஆற்றலை, அவருடைய அருளை, இரக்கத்தை எல்லாம் பெரிய விஷயங்களில் அவர் காணவில்லை. அதை காட்டிலும் மிக மிக எளிய நிலையில் பிறந்த பாலன் இயேசுவிடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் கற்றுக்கொண்டார். எனவே தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் சொன்னார், நாம் கொண்டாடுகின்ற விழாக்களில் எல்லாம் பெரிய விழாவாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துமஸ் விழாவிலே எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், கடவுளை போற்றி புகழ்வோம் என்று சொன்னார். அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சகோதரர் கேட்டார், தந்தையே, கிறிஸ்துமஸ் விழா நம்முடைய மரபுபடி வெள்ளிக்கிழமை உபவாசம், ஒருவேளை கிறிஸ்துமஸ் விழா வெள்ளிக்கிழமை வந்தா என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்டார். அசிசியார் சொன்னார், ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்கு முன்னால எந்த சட்டங்களும் கிடையாது. உற்சாகமாக கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொண்டு சந்தோஷமாக அனுபவிங்கள் சொன்னார். அது என்ன கொழுப்பு நிறைந்த உணவு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது கிறிஸ்தவ பின்னணியில் நாம் பார்க்கின்றோம். கொழுப்பு நிறைந்த உணவு என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. எங்கெல்லாம் கொழுப்பான உணவு சாப்பிடப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சியோடு அவர்களை அனுபவிக்கிறார். அதனாலதான் தவக்காலத்துல நாம் எதை அவாய்ட் பண்றோம்? கொழுப்பு நிறைந்த உணவுகளை நாம அவாய்ட் பண்றோம். ஏன்? என்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு வரையறை செய்துவிட்டு
என்னுடைய உள்ளார்ந்த தேடுதல்களிலே நான் ஈடுபடுகிறேன். அந்த ஒருத்தல எப்ப முடியுது? தவக்காலத்தோட முடிஞ்சு பாஸ்கா காலத்துல சிறப்பாக எல்லா மக்களும் என்னதான் இருப்பாங்க? கிடையாது, கொடுப்போட நாம் அதை அனுபவிக்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார். வாசிக்கணும். அதை சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும். அவ்வளவுதான். பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும். எதை சுட்டி காட்டுது? அவங்க அது வரைக்கும் பட்டினியில இருந்தாங்க, மகிழ்ச்சியோடு அந்த உணவை அவர்கள் உட்கொள்கிறார். அப்போ அசிசியார் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவிலே எல்லாரும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை உற்சாகமாக உண்ணுங்கள். அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கால்நடைகள், அந்த கால்நடைகளுக்கு வழக்கமாக போடுகிற தீவனத்தை விட 2 மடங்கு அதிகமாக போடுங்கள். அப்போ மற்ற செடி கொடிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக அன்றைக்கு களையை நீங்க பறிக்காதீங்கன்னு சொல்ற. களையை நீங்க பறிக்காதீங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் டக்குன்னு சொல்றாரு, நீங்கள் வாழும் இல்லத்தில் இருக்கின்ற சுவர் கூட கொழுப்பை ருசிக்கும்படியாக இறைச்சியை எடுத்து அதன் மீது அடியுங்கள் அப்படின்னு சொல்றார். அசிசியா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்ற இந்த எண்ணத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, உற்சாகம் கரைபுரண்டு வருகிற போது, அதுவும் பெரும் மகிழ்ச்சியாக வெளிப்படுகின்ற போது, நான் மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கிறவர்களும் இதை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த தயாரிப்பான உள்ளத்தினுடைய விளைவாக இருக்க முடியும். அதனாலதான் திருச்சபை அன்றிலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறது, எல்லா விழாவையும் கொண்டாடினாலும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற போது பகிர்வு செய்வதில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் மகிழ்ச்சியில் பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே உருவாக்க வேண்டும். அந்த ஒரு ஆசை நம்மிலே அதிகமாகின்ற போதுதான் நான் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருளையோ ஒரு உடையையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு தேவைப்படுகின்ற பொருளை நான் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறேன். இந்த மகிழ்ச்சி என்ன செய்கிறது? இன்னும் அதிகமாக இரட்டிப்பாக மாறுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய சமூகம் இந்த பொருள் சார்ந்த மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறையரசு விரும்பக்கூடிய பண்புகளான அன்பிலும் மன்னிப்பிலும் நல்ல பண்புகளிலும் அவர்கள் தொடர்ந்து வளர வேண்டும். இந்த நவீன உலகத்திலே இப்போது கூட ஒரு சில நாடுகளில் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறது. வெவ்வேறு நாடுகளில் போர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மனிதர்கள் எவ்வாறு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும்? அங்கு போர் செய்து கொண்டிருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். எனவே இது ஒரு மிக மிக குழப்பமான ஒரு சூழல். எனவே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒருவர் இந்த போர்களுக்கு, வன்முறைகளுக்கு, இந்த சமூக தீமைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய மனநிலையை பெற்றிருக்க உறுதியான மனநிலையோடு அவர்கள் திகழ வேண்டும். அப்போ யாரோ போர் கொண்டாடட்டும், நான் கொண்டாடிட்டு திரும்ப வந்து நானும் போரில் ஈடுபடுவேன் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் இந்த 3 நிலைகளும் மிக மிக அவசியமாக தேவை. நம்முடைய மனதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியை உலகத்தில் உள்ள எல்லாரும் பெற்று அனுபவிக்கும்படியாக அதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக நாமும் திகழ வேண்டும். முடியும். ஒவ்வொருவரும் விருப்பப்பட்டால், ஒவ்வொருவரும் அதற்கான தீர்மானங்களை எடுத்தால் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்ற முடியும். நம்முடைய நாட்டில் இருக்கின்ற தீமைகளை அகற்ற முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவருடைய சான்றான வாழ்க்கையினால் சில பல பாடங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அப்போ இதை எப்போது ஒரு மனிதர் செவி கொடுத்து கேட்பதற்குரிய மனநிலையில் உருவாகுகிறாரோ அவர் அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகின்றார். அமைதி ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதராக அவரும் மாறி போகின்றார். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ்.
அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய சூழலில் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக முதலில் நம்முடைய உள்ளார்ந்த இதயத்திலே தாக்கத்தை உணர்வோம். இயேசுவினுடைய பிறப்பு விழா எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். வெளி அலங்காரமாக நான் மகிழ்ச்சியோடு இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் நான் ஒரு சில சிக்கல்களில் இருப்பதால், ஒரு சில பிரச்சனைகளில் இருப்பதால் நான் முழுவதுமாக மகிழ்ச்சி அனுபவிக்க முடியவில்லை என்றால், ஆண்டவருடைய அருளை கேட்டு அந்த பிடிமானங்களில் இருந்து விடுபட்டவர்களாக, இயேசுவிலே மகிழ்ச்சி காணுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு சிறந்த காரணியாக அமைந்து நமக்கு நல்ல உடல் சுகம் தர வேண்டும், மன மகிழ்ச்சி தர வேண்டும், ஆன்ம பலத்தை தர வேண்டும், அடிமைத்தனங்களில் இருந்து நமக்கு விடுதலையும் தர வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய ஆசிரியர் என்றார். கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பார்க்கவே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக ஜெபிப்போம். தனிப்பட்ட முறையில் நாம் சில பல அடிமைத்தனங்களுக்கு உள்ளாக்கி இருப்போமே என்றால் ஆண்டவருடைய ஆசிரியரால் உடல் நோயிலிருந்து, வேதனைகளில் இருந்து விடுதலை கேட்போம். மன கஷ்டங்களில் இருந்து, மன காயங்களில் இருந்து ஆண்டவருடைய விடுதலை கேட்போம். நம்மையே நாம் மன்னிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவினர்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உள்ளார்ந்த மனதிலே மன்னித்து அவர்களிடமும் நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல சூழலை ஆண்டவர் தருமாறு ஆண்டவருடைய ஆசிரியை கேட்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் உற்சாகமாக கொண்டாட ஆசைப்படுவது போல உலகத்தினுடைய எல்லா மக்களும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவை கொண்டாட ஆண்டவர் ஆறுதலும் தேற்றரவும் கொடுக்குமாறு சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரே இறைவா, நம்பிக்கையோடு உன் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற மன்றாட்டுகளை கனிவாய் கேட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய மண்ணுலக பிறப்பு அன்று பெரும் மகிழ்ச்சியை மக்களுக்கு கொடுத்தது போல இன்றும் எங்களுக்கும் எங்களை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அந்த செய்தி மகிழ்ச்சியின் செய்தியாக அமைய ஆண்டவரே அருள் புரியும். எங்கள் மீது கனிவு காட்டி ஆசீர்வதி. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் என்றாடுகின்றோம். காணிக்கிறார். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், இன்பம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். இன்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், இன்பம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனியச்சம் கொள்வதும் நீதானே, என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனியச்சம் கொள்வதும் நீதானே. எங்கள் மலையில் ஆயிரம் அடிகள் வந்திடுவாய் இயேசுவே, உனது வழி பயணம் தொடரும் என்றையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன்.
மனம் அறிந்ததே உன் கையில் ஏற்றிடுவார். சகோதரனே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையில் ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, உமது பரிவிலக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவிக்கின்றன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணிப்பாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து வாழி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளை கடவும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை குளித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது அன்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திருவை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயும் படைமுட்டை மறைமாற்றுடைய பரிமாணங்கள் எல்லா திருநடையோடு திருவை அன்பில் நிறைவரட்சியரும் மேலும் வீட்டில் விதமக்களும் துயில்கொள்ளுகிற சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக மொழியை ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவனான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நம் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று நம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும், நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு நம் கடவுள் நிச்சயமாக இவற்றை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தந்தருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னதரான சொல்வர். இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் என்பதை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை வாங்க பாரு. சாத்தூர் பொது தந்தை மதுரை மாவட்டம் காந்தி அவர்களுக்கு நமது கிறிஸ்துமஸ் திருப்பலி நிறைவேற்ற வந்ததற்காக நம்ம பொன்னாடை போட்டி நம்ம குழுவின் தலைவர் ஜோசபுரத்தனை வாங்க. அவர் அப்பப்போ வந்து தலையை காட்டுவார். அவரை மறக்காம சிறப்பு செய்வார். அடுத்து வாங்க நீங்க ஹாரிஸ் குடும்பத்தின் இரண்டாவது மருமகன் நமது திருப்பலி நிறைவேற்ற வந்த தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பெறுகிறோம். கைகள் தட்டியிருக்கோம். கைத்தட்ட நிறைய நோய் போகுது. கைத்தட்டி நம்ம தெரிஞ்சுருக்கோம். அப்புறம்
அப்பப்போ வருகை தந்தாலும் நம்ம ஜோசபுரத்தின் அவர்களுக்கு வாங்க வாங்கன்னா வாங்க எங்க அண்ணே பொன்னாடை பொருத்தி வாங்க. இசையா நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய சகோதரர் அவர்களுக்கு நாம பொன்னாடை பொருத்தி அறிவாங்க சிறப்பிப்பது பல வா வா வாங்கிக்கோ. இது ஒரு வரிசையா வந்துருக்கு. என்னுள்ளே இயேசு வந்தார், எனக்கோ கவலை இல்லை. தந்தையிடம் எனக்காக பரிந்து பேசுகிறார். இதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே. எத்தனையோ துன்பங்கள் என்னை வந்து சேர்ந்தாலும் அத்தனையும் வெல்லுவே. ஆனந்தமாய் வாழ்வே பாடிடுவேன் பாடிடுவேன் ஆனந்தத்தாலே சொல்லிடுவேன் பாடிடுவேன் பாடிடுவேன் ஆனந்தத்தாலே சொல்லிடுவேன். எத்தனையோ ஒரு இருந்தும் நிம்மதி இல்லை என்றார். எல்லாமே நீதானே, வாழ்வே துன்பதானே. உள்ளதே போதுமே, எதுவும் வேண்டாமென்றாலும் அத்தனையும் வெல்லுவே. ஆனந்தமாய் வாழ்வே பாடிடுவே பாடிடுவே ஆனந்தத்தாலே துள்ளிடுவே பாடிடுவே பாடிடுவே ஆனந்தத்தாலே துள்ளிடுவே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas, a Merry Christmas and a Happy New Year. சர்வாரும் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கான ஆசீர்வாதத்தை நான் கேரள கவர்மெண்ட்டுக்கு முதல் மாசம் கொடுத்துருக்கிறேன். சரியா? நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை சக்தி மாதா டிவிக்கு போட்டுருக்கேன். சின்ன ஒரு சொல்லுங்க ஆசீர்வாதம் பால் நேச பிடிச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா? சக்தி மாதா டிவிக்கு கேரளஸ் பிளஸிங் கொடுக்குறேன். கிறிஸ்மஸ் கேரளஸ் பிளஸிங் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் பால் நேச பிடிச்சி ஆசீர்வாதம் போடுங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். வழிநடத்த கடவுள் மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அன்பு அம்மா அவர்கள் கடந்த முந்தின நாள் 20ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு நாம் மீண்டுமாய் நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அனைவரும் சேர்ந்து விஷ் பண்ணிட்டு இந்த சிறிய எளிய பொன்னாடையை அம்மா அவர்களுக்கு நாம் வழங்குவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சேர்ந்து ஜோரா கேட்டுக்கலாமா? அம்மா அவங்களுடைய பணி சிறக்கட்டும். இன்னும் எங்களை மாதிரி நிறைய பிள்ளைங்களை உருவாக்கணும். குறிப்பா வரக்கூடிய 26, 27ஆம் தேதி பெண் வீரர்கள் நாங்கள் தமிழக அளவில் 25 பேர் இருக்கோம். அந்த 25 பேரையும் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க எங்களுக்காக செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் எங்களை கூப்பிட்டு 2 நாட்கள் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை அம்மா தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதனால அனைவரையும் சார்பாக அந்த அம்மாவுக்கு மனம் சிறந்த நன்றிகளை இறைவனின் ஆழத்திலிருந்து தெரியப்படுத்துகிறோம். அவருடைய பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம்.
நன்றி.